எடப்பாடியார் பண்ண அளவுக்கு டிஎம்கே ஆட்சியில் ஒன்றும் பண்ணலைங்க. இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது ஒன்றும் பண்ணலை. முக ஸ்டாலின் வந்து ஒன்றுமே இப்போ ஏழ்மைப்பட்ட மக்களுக்கு வந்து எதுவுமே செய்யலை அவர். விவசாயிகளுக்கு குறிப்பாக எதுவுமே செய்யலை அவர். டெல்டா மாவட்டங்கிறாரு, ஒன்றுமே செய்யலை. அதனால் வந்து நாங்கள் வந்து எடப்பாடியை நாங்கள் ஆதரிக்கிறோம். அவர் வந்து அப்பையிலேருந்து எங்களுக்கு ஆதரவாக இருந்தவர் எடப்பாடி. அதனால் அவருக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம். அந்த அளவுக்கு எங்கள் பகுதியில் எதுவும் செய்யலை. இந்த விடியாகோலி ஆட்சியில், திமுக ஆட்சியில் விவசாயிகளுக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. அண்ணன் எடப்பாடி ஆட்சியில் விவசாயி தலை நிமிர்ந்து நடந்தோம். விவசாயிகளின் விடிவெள்ளியே ஐயா எடப்பாடியார் தான். ஆனால் அந்த விடியாகோலி ஆட்சி வந்து பொதுமக்கள்லேருந்து இந்த பஸ்ஸை ஏமாற்றி கொடுத்துட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. இந்த ஆட்சியை அடியோடு அகற்றணும். இதுதான் எங்களுடைய முழு எண்ணமுமே. இனிமேல் திமுகங்கிறது அடி எடுத்து வைக்கக்கூடாது, தமிழகத்திலே இருக்கக்கூடாது. அவ்வளோ ஒரு கொந்தளிப்பில் இருக்கிறோம் விவசாயி பூரா. கேட்டால் டெல்டாக்காரங்கிறாரு, ஒரு மம்பட்டி கூட எங்களுக்கு கிடைக்கல. எடப்பாடி தான் சாதனை கிடைக்கும். டிஎம்கே என்ன சாதனை பண்ணிடுச்சு? விவசாயிகளுக்கு எந்த சாதனையுமே கிடையாது. டிஎம்கே ஆட்சியில் போஸ்ட் மரத்துக்கு 7000 போஸ்ட் மரத்தை 30,000 கட்ட சொல்றாங்க. என்ன பண்ணியிருக்கு டிஎம்கே ஆட்சி? மக்களுக்கு பாதுகாப்பு, ஏழை விவசாயிகளுக்கு உறுதியான ஆட்சி அதிமுக ஆட்சி தான். எடப்பாடியாரால தான் பண்ண முடியும். திமுக வந்து குடும்ப ஆதிக்கம், மருமகள் எல்லாரும் அவங்க மருமகனை பேச்சு கேட்டு தான் 4 ஆண்டு நிர்வாகமே சபரீசனோட ஆலோசனை தான் ஸ்டாலினே பண்ணுறாரு. அவரோட சொந்த நிதானத்தில் எதுவுமே கிடையாது. அவர் முதலமைச்சரான தகுதியற்றவர் தான். இன்றைக்கி அப்போலோவில் பார்த்துட்டு அவர் மனைவியை நூலிட்டு உள்ள சட்டப்படி குற்றம் தானே, அதை இந்த அரசாங்கம் அதனால் அவங்க பண்ணுறாங்க. இதை எடப்பாடியார் கண்டிக்கிறாரு. மக்களாட்சி எடப்பாடியாரை கண்டிப்பாக 2020 ஆட்சி தொடரும். எடப்பாடியார் ஆட்சி வந்து அவர் ஆட்சி வரவேற்கிறோம் நாங்கள். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, விவசாயிகளுடைய ஆதரவு, அதுதான் உண்மையான காரணம். விவசாயிகளுக்கு அவர் முழு ஆதரவு தருகிறார். தாயுள்ளம் படைத்த ஒரு தலைவராக தான் நாங்கள் அவரை பார்க்குறோம். கடந்த 4 வருடங்கள் திமுக ஆட்சியில் வந்துட்டு சட்டம் ஒழுங்கு கொஞ்சம் சீர்கட்டு இருக்குது. போதைப் பொருட்கள் வந்து ரொம்ப தலைவிரிச்சு ஆடுது. இதனால் இளைய தலைமுறை வந்து ரொம்ப சீரழிஞ்சு போகிறாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. மீண்டும் எடப்பாடியார் ஆட்சி வருவதற்கு நாங்கள் வந்து அவருக்கு பெருத்த ஆதரவு தருகிறோம். 4 வருஷம் டிஎம்கே ஆட்சி மக்களுக்கு சோதனை தான் கொடுத்தாங்க. அவங்க சொன்ன 525 வாக்குறுதியில் 1-2 தான் செஞ்சாங்க. இலவச பஸ்ஸு வந்து யாரும் கேட்கல. அந்த பஸ்ஸில் ஏறும்போது அந்த கண்டக்டர் டிரைவர் திட்டுறது நான் கண்ணால் பார்த்துருக்குறேன். விவசாயிகளுக்கு நல்லா செஞ்சார் எடப்பாடி வந்து, விவசாயிகளுக்கு நல்லாவே செஞ்சார். இந்த திமுக ஆட்சி வந்து எதுவுமே விவசாயிகளுக்கு செய்யலை. கல்வி கடனை ரத்து பண்ணுறேன்னு சொன்னாங்க, ரத்து பண்ணலை. நீட்டு தேர்வை ரத்து பண்ணுறேன்னு சொன்னாங்க, ரத்து பண்ணவில்லை. மிகப்பெரிய சோதனை. ஆனால் அவங்க வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப எங்களுக்கெல்லாம் மக்களுக்கு, அதுவும் விவசாயிகளுக்கு ரொம்ப வெட்கக்கேடாக இருக்குது. ரொம்ப கொடுமையாக இருக்குது விவசாயிகளுக்கு. வந்த உடனே வந்து மின் கட்டணம் பயங்கரமாக 3 தடவை உயர்ந்திருக்கு. வீட்டு வரியெல்லாம் உயர்ந்திருக்கு. அந்த இது பண்ணுறாங்களே பத்திரப்பதிவு, அதுவெல்லாம் உயர்ந்திருக்கு. தான் குடும்பத்தில் மட்டுமே நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. விவசாயிகளுக்கு இந்த அரசாங்கம் எதுவுமே செய்யலை. மீண்டும் அண்ணன் எடப்பாடி வந்தாக்க விவசாயிகளுக்கு, பெண்களுக்கு அம்மா செஞ்ச திட்டங்களெல்லாம் கண்டிப்பாக நிச்சயமாக செய்வாருங்கிற நம்பிக்கை பெண்களுக்கும் விவசாயிகளுக்கும் ரொம்ப நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக வருவார். இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு எல்லாம் மக்கள் எல்லாம் ரொம்ப சின்னமாக இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அம்மா இருக்கையில் நன்றி கடனுக்குனாலும் இப்போ நாங்கள் எல்லாரும் ஒத்துழைச்சி மக்கள் செய்யணும். வரணும், வரணும், நன்மை செய்யணும், எங்களுக்கு நல்லது செய்யணும். இப்போ ரொம்ப கற்பழிப்பதான், அடிச்சு கொள்றதும், கொலையும் கொள்ளையும் ரொம்ப அதிகம். இப்போ இருக்கிற ஆட்சி, அந்த ஆட்சி எங்களுக்கு வேண்டாம். அம்மா ஆட்சி எங்களுக்கு வேணும். இந்த 1000 ரூபா ஊருக்குள்ள பாதி பேருக்கு பணம் கிடைக்கல. இந்த பணம் ஊருக்குள்ள பாதி பேருக்கு இந்த 1000 ரூபா பணம் கிடைக்கல. எந்த ஊர்லயும் ஒன்றும் கொடுக்கல. ஸ்டேஷன்ல எல்லாம் 1000 ரூபா ஒரு ஊருக்குள்ள ஒரு 100 வீடு வந்துச்சுன்னா 50 வீட்டுக்கு தான் பணம் கிடைக்குது, 50 வீட்டுக்கு பணம் கிடைக்காது. இந்த 1000 ரூபா பணம் கிடைக்கல. எந்த ஒரு மாற்றமும் எங்களுக்கு தெரியலை. புதிய மாற்றம் கிடைக்கிறது எடப்பாடி ஆட்சியில் தான் இருக்கும். நாங்களாம் விவசாயி தான். எங்களை பார்த்தா வேறு மாதிரியா தெரியுது, பேங்க் ஆஃபீஸர் மாதிரியா இருக்குது. அப்படியெல்லாம் இல்லை. நாங்கள் எல்லாம் விவசாயி தான். சுற்றி இருக்கோம் எல்லாம் விவசாயி தான். விவசாய ஊர் தான் இது, விவசாய மாவட்டம் தான் இது. அப்படி ஒன்றும் எங்களுக்கு ஒன்றும் தெரியலை. ஆனால் எடப்பாடி இதுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் எங்களுக்கு வந்து சேர்ந்துச்சு, பண்ணிச்சு. ஏதாச்சும் சொல்கிறேன்னா உடனே சொல்லணும்னா, இதை சொன்னேன்னா உடனே அது நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே கோரிக்கை உள்ள மனுஷன் யாருன்னா
அது எடப்பாடி பழனிசாமி தான். அது எங்களோட முதலமைச்சராக திரும்பவும் எங்களுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காண்டி தான் நாங்கள் அவரை பார்க்க வந்திருக்கோம். டிஎம்கே ஆட்சியில் எந்த பிரச்சனையும் இல்லை. மக்கள் எல்லாம் ரொம்ப அவத்தப்பட்டுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எந்த இது செய்யலை, ஊருக்கு எதுவும் செய்யலை, மக்களுக்கு எதுவும் செய்யலை. எல்லாம் சாப்பாட்டுக்கு தொந்தரவு போடுறாங்க. இந்த அரிசியை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. வேறு திமுக ஆட்சியால் எந்த பிரச்சனையும் இல்லை. டிஎம்கே ஆட்சி வந்து மக்களுக்கு மன உளைச்சலாக இருக்குது. ஒரு நிம்மதியான இது இல்லை. கரண்ட்டு பில்லு கூட, ஆற்றுல முறையான இது இல்லை. விவசாயத்துக்கு சரியான இன்சூரன்ஸு ஊக்கத்தொகை எதுவும் கொடுக்கல. பொங்கல் தீபாவளிக்கு எந்த விதமான இது இல்லை. இந்த 1000 ரூபா ஏற்றுனது அது கொஞ்சம் வசதியாக உள்ளவங்களுக்கு இருக்குது, வசதி இல்லாதவங்களுக்கு இல்லை. இப்படி பல சகட்டத்துக்கு ஆளாக இருக்குது. 4 வருஷ திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில், ஸ்டாலின் ஆட்சியில் எந்த விவசாயிக்கும், ஏழைகளுக்கும், தொழிலாளிகளுக்கும் எந்த பயனும் இல்லை. மாணவர்களுக்கும் எந்த பயனும் இல்லை. அதனால் இப்பொழுது நமது டெல்டா நாயகன், மராமத்து நாயகன், டெல்டா பாதுகாக்கப்பட்ட மராமத்து நாயகன் அவர்கள் வருகை தர உள்ளார் ஒரத்த நாட்டுக்கு. அவர்களை காண்பதற்கு திரளாக மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். வருங்கால 2026 நாம் எல்லாம் அவர் யாருக்கு கை காட்டுகிறோம் தமிழ்நாடு முழுவதும் அவர்களுக்கு நம்ம கூட்டணி கட்சிக்கும் இரட்டை இலைக்கு வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் எல்லாரையும் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எடப்பாடி தான் வருவார். எடப்பாடி தான் வருங்கால முதல்வராக வருவார். நம்ம அம்மா ஆட்சி வந்தால் தான் நமக்கு நல்லது. நாங்களாம் ஏழை, அன்றாட கூலி, தினக்கூலி. வருங்காலம் 26 எடப்பாடி தான் வருவார். அவர் தான் எந்த திட்டமே கொண்டு வரலையே. ஏடிஎம்கேல கொண்டு வந்த திட்டத்தையே எழுதி எடுத்துட்டாரு. வணக்கம். தமிழ் திசையை ஒருங்கிணைக்கும் தமிழக டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய வரலாற்று ஆட்சியும், மக்களுக்காக நான் என்று வாழ்ந்த புரட்சித் தலைவர் அம்மா அவருடைய வரலாற்று ஆட்சியும் மீண்டும் தமிழகத்தில் மலர வேண்டும் என்று சொன்னால் புரட்சி தலைமை தமிழக எடப்பாடியாருடைய ஆட்சி தமிழகத்தில் மலர தமிழக வாக்காளர் நீதி அரசிகள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டிய சின்னம் தான் இரட்டை இலை. அது வெற்றி இலை என்று சொல்லி ஒரு சில கோரிக்கைகளை மட்டும் முன்வைக்கிறேன். காலத்தின் கட்டாயம் பாவத்தின் சம்பளமாக தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டில் அமர்ந்திருக்கிறது என்று சொன்னால் பொய்யான வாக்குறுதி, வேதனையான ஆட்சி, தமிழகத்திற்கு வெட்கக்கேடான ஆட்சி, மக்கள் திட்டங்களை செயல்படுத்தாத ஆட்சி, எப்படியாவது ஆட்சிக்கு வர வேண்டும் பொய்யான வாக்குறுதி 500 வாக்குறுதிகளை அள்ளி வீசி எறிந்து ஆட்சிக்கு வந்த திராவிட மாடலில் திருட்டு முதல்வர் தான் மு.க. ஸ்டாலின் அவர்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து